மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரியன் உச்சம் அதுக்குண்டான பலன் என்ன, சூரியன் உச்சமான இந்த பலன் தான், இந்த மாதிரி நன்மைகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையாளலாம் அப்படின்றது நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பொது பலன். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த பலன் யாருக்கு நடக்கும், இல்லை எப்போ நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ சூரியன் அப்படின்னாலே ஆத்மா கிரகம், ஆத்மகாரகன் அப்படின்பாங்க. ஸோ நம்ம சோல், நம்மளுடைய ஆரிஜின் எல்லாமே சூரியன் தான். நம்ம தினைக்கும் காலையில் உதிக்குது, காலையில் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும், குளிக்கணும், எல்லாம் பண்ணணும், அப்புறம் சாயந்தரம் வரணும், திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மாதிரி. அப்புறம் தந்தையை குறிக்கிற கிரகம் புகழ் அப்படின்றது கிரகம். ஸோ அப்போ ஒருத்தர் புகழ் அடைஞ்சு வாழணும் அப்படின்னாலும் என்ன வேணும், சூரியனுடைய வலு வேணும் அப்படின்றோம். அப்போது அரசாங்கம் கண்ணியமாக இருக்கிறது, தன்வந்திரி ஆண் தன்மை, அதாவது அந்த முரட்டுத்தனம், ஆனால் அது கண்ணியமான முரட்டுத்தனம், அதுக்கு தான் கண்ணியம்லாம் எழுதி தன்வந்திரி எழுதி ஆண் தன்மை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். அதே மாதிரி புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் சொல்கிறது, செல்வம் இதெல்லாம் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் தான். அப்போ இந்த சூரிய பகவான் உஷ்ணத்தையும் ஒளியையும் கொடுக்குறவர். ஒளி அப்படின்னு என்ன, வெளிச்சம், இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய நேச்சுரல் பவர் சோர்ஸ் அப்படின்றது கதிரவன், ஆதவன், சூரியன் அப்படின்ற மாதிரி. அடுத்து உஷ்ணம், நம்ம உடலில் உஷ்ண நோய்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதும் சரி, தீயது பண்ணுறதும் சரி இவர் தான். அப்புறம் பெண்கள் ஜாதகத்தில் கற்புடையவள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றது இதை வச்சு சொல்ல முடியும். அப்புறம் பதவி, அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் சொல்கிறது சூரியன். சூரியன் அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்வத்தை குறிக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த சூரியன் உச்சமானால் கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், கவர்மெண்ட்கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டியது கிடச்சிரும், எல்லாம் நல்லபடியாக இருந்துடும், அப்பானால நன்மை இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்கள்லாம் நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பார்வை நல்லா இருக்குது, கண்ணியமாக நடந்துக்குவீங்க, நல்ல நீதிமானாக இருப்பீங்க, பார்க்குறதுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாத ஆள், இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் சித்திரைன்ற ஒரு மாதத்தில் தான் சூரிய பகவான் உச்சமடைவார். ஒரு மாதத்துக்கும் ஒன்று, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்போ இந்த சித்திரை மாதத்தில் தான் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயமும் வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி அந்த உஷ்ணம், இந்த ஒளிக்கதிர்கள் அதிகமாக படுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் தான். சித்திரை மாதத்தில் நம்ம நின்னோம்னா நம்மளுடைய அந்த சேடோ அப்படின்றது நமக்கு காலடியில் கரெக்டாக நிற்கும் 12 மணிக்கு. இதை சொல்கிறோம். அப்போ இந்த காணொலியில் இந்த சூரியன் இங்கே இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் சூரியன் இங்கே தான் இருக்குது. இப்போ சித்திரை மாதத்தில் பிறந்த சூரியன் இங்கே இருக்குது. லக்னம் எது வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு இங்கேருந்து சுற்றி கிட்டுன்னு எல்லாம் சுற்றி திரும்ப இங்கே சேர்ந்துருவாங்க. அடுத்த நாள் ஸ்டார்டிங் மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கால்குலேஷன் பிஹைண்ட் தட் ஜாதகம் அப்படின்றது. அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற அந்த லக்ன கால்குலேஷனுங்கிறது அவ்வளோதான். இந்த 24 மணி நேரத்தை கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கும் பகிர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த 24 மணி நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் மறுபடியும் உதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படின்றது. சூரியன் உதித்து மறுபடியும் உதிக்கணுன்னா அடுத்த நாள் உதிக்கிற அந்த ஒரு நாளில் இன்ஜினியரு, கலெக்டரு, தவாலி, கோர்ட்டில் வேலை பார்க்குற சின்ன கிளர்க்கு, அப்புறம் தெருமுனையில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர், இன்ஜினியரு, இப்படி எல்லாருமே ஒரு நாள் பிறக்கிறாங்க. அப்போ அந்த லக்னம் ஒரே இடத்துல இருக்குமா, 12 இடங்கள்லையும் மாறும். அப்போ இப்போ சூரியன் உச்சமாகி லக்னத்தில் உச்சமாயி யாருக்கு, மேச லக்னக்காரங்களுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பாருங்கள். மேசம் அப்படின்றது தலைப்பகுதியை குறிக்கிறது. அப்போ தலைமை இடத்துக்கு வரணும்னா இந்த சூரிய பகவான் மேச லக்னக்காரங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குவார். மேச லக்னக்காரங்களுக்கு தலையிலேயே
தலையிலேயே சூரியன் உச்சமானதாக கணக்கு. இந்த இடம் ஒன்றுன்ற இந்த இடத்துல ல அப்படின்னும் போட்டிருப்பாங்க, சூரியன் போட்டிருக்கிற இடத்துல. அதான் வந்து மேச லக்னம். அப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், செல்வம், அப்புறம் அரசாங்க பதவிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயர் பதவிகள், கண்ணியமான ஆள், தன்வந்திரி, நிறைய டாக்டர்ஸு. ஸோ எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் புகழடையக்கூடியவர்கள் லக்னத்தில் சூரியன் உச்சமடைந்தவர்கள். எப்படி மேச லக்னத்தில் மட்டும்தான் சூரியன் உச்சமடையும். அப்போ மேச லக்னத்தில் என்ன மாதிரியான தொழிலுக்கு போனாலும் பெரிய அளவில் கை கொடுக்கும். அந்த தொழிலில் மாஸ்டர் அப்படின்பாங்க. அந்த தொழில் அவர் பேர் நீங்காத இடம் பிடிக்கும். அவர் வந்து புகழ் அப்படின்ற இந்த ஒரு இடம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த புகழ் தானாக அவருக்கு வந்து சேருமே தவிர யாரும் பெற்றுத்தர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து மே 1 தலை அஜித் பிறந்திருக்கார். மே 1ன்னா எந்த மாதத்தில் விழுவோம் அப்படின்ற யோசிச்சு பாருங்கள். அப்போ மே 1 பிறந்தவர் எந்த நிலையில் போனாலும் அவருடைய புகழ் மங்காது இருக்குது. ஆள் பார்க்குறதுக்கு நான் எப்படி வேணாலும் மாறுவேன். எனக்கு இப்போ என்னுடைய ஹாபி வேணும், போகிறேன். இப்போ எனக்கு வந்து செல்வாக்கு குறையுது, கொஞ்சம் பணவீக்கமாக இருக்குது, இப்போ நான் நடிக்க வர்றேன் ஃபுல்லாக. அதாவது அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவும் தன்மை இதெல்லாம் எங்கேருந்து வருது? சூரியன் அப்படின்ற ஆள் இருக்காங்களா, அது உச்சமடைந்தாலே வந்துடும். இதுலேயும் இந்த மாதத்தில் குரு பகவான் இங்கே இருப்பார். லக்னம் அந்த ஒரு நாளில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் லக்னம் அப்படின்றது தான் அந்த கட்டத்துக்கு, லக்ன கட்டத்துக்கு உரியது வந்து கௌரவம், மரியாதை, தேக ஆரோக்கியம், மதிப்பு, கண்ணியம், கட்டுப்பாடு, இதெல்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு கண்ணியக்காரகன், புகழுக்குடையவன், பதவியை கொடுப்பவன், அரசாங்கத்தை சொல்பவர், ஒளிமிக்கவர், எல்லா இடத்துலையும் டாப் மோஸ்ட் அப்படின்றது இந்த மேச லக்னக்காரங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்தபடியாக பாருங்கள், இதே மேச லக்னத்துக்கு 7ஐ பார்ப்பார் சூரியன். 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்வையும் பார்க்கணும்ல. அப்போ இங்கேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குற இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா சூரியனுடைய முழு கதிர்கள் இங்கே அப்சர்வ் பண்ணப்படும். அப்போ மனைவி அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களாகவும் அமையலாம், மனைவியும் ஒரு புகழ்பெற்ற ஆளாக இருக்கலாம். இல்லைங்க அவங்களாம் ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிற ஆளுங்க அப்படின்னா கூட அவங்க பேர் சொன்னால் நிறைய பேத்துக்கு தெரியும். இதுதான் மேச லக்னத்தில் சூரியன் அமர்ந்ததற்கு உச்சமடைந்ததற்கு உண்டான ஒரு பலன் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து லக்னத்தை தூக்கி இங்கே போட்டுருவோம். அப்போ சூரியன் அப்படின்னு 12ஆம் இடத்துக்கு போச்சு. சூரியனுங்கிறது 12ஆம் இடத்துக்கு போச்சு. என்ன சொல்கிறீங்க? முதல்ல 6 to 8 சித்திரை மாதத்தில் இங்கே லக்னம் இருக்கும். 8 to 10 ஆல்மோஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 to 10 o'clock இங்கே லக்னம் இருக்கும். அப்போ இங்கே லக்னம் இருந்து அந்த காலையில் சூரிய உதயம் ஆனோடனே பிறக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்போ வயது போக போக அதே மாதிரி பெரிய செல்வாக்கு இருக்கிற இடத்துல ஒரு பிறப்பாக இருக்கும். ஒரு அரசியல்வாதி வீட்டில், ஒரு அரசாங்க அதிகாரி வீட்டில், இல்லை ஒரு ஊர் தலைவர் வீட்டில், மக்கள் ஜன தொடர்பு அதிகமாக இருக்கிற வீட்டில், நல்ல பேர் வாங்கின ஒரு வீட்டில் ஒரு பிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பிறப்புகள் இப்போ இந்த லக்னம் என்ன பண்ணுறது? இங்கே ஷிஃப்ட் பண்ணி வந்தது. அப்போ 12இல் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் 12இல் இருக்க. 12ங்கிறது மோட்சஸ்தானம். 12ன்றது நிம்மதி, தூக்கம், நிம்மதியான தூக்கம். 12ன்றது விரயங்கள். இதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். இப்போ 12ஆம் இடத்தில் ஒருவர் உச்சமடைந்தால் என்ன மாதிரி? அதில் இருக்கிற ப்ளஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவார் நல்லபடியாக. அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் குறைக்க பார்ப்பார் அப்படின்றோம். அப்போ 12ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். 12 நிம்மதியான உறக்கம், மோட்சம், மக்களோட பெரிய அளவிலான ஒரு பங்களிப்பு, என்ஜிஓஸில் வேலை பார்க்குறது. ஸோ விரயங்கள் இருக்கும். அந்த விரயங்களும் குறைக்கப்படும். அப்போ இந்த புகழ் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்றாங்க இல்லைங்களா, இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, கொஞ்சம் சின்ன ஒரு குடும்பத்தில், பெரிய அளவிலான பெயர் இல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும் இவங்க வளர 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 இவங்களுடைய இந்த கேரக்டர், இவர்களுடைய இந்த பண்பு, இவர்களுடைய இந்த நடத்தை, இவர்களுடைய இந்த கண்ணியம் அவருக்கு பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ
முதல்ல சொன்ன கான்செப்டில் பெரிய குலத்தில் பெரிய லெவலில் பெரிய இடத்துல இருக்கிற இடத்துல பிறப்பாங்க. ஆனால் விரயத்தில் சூரியன் உச்சம் அப்படின்றவங்க இந்த சூரியன் சொன்ன இத்தனையும் இருக்கு இல்லைங்களா, இது கஷ்டப்பட்டு அடைய வேண்டியிருக்கும். இத்தனையும் இந்த பதவி அந்தஸ்து எல்லாமே கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அடைய வேண்டிய சூழல் வரும். அப்புறம் 12 சூரியன் உச்சம் அப்படின்றனால வெளிநாடு சென்று அல்லது வெளியூர் சென்று அப்பா வேலை பார்ப்பாங்க. யார்? இந்த லக்னமாக இருந்தால், ரிஷப லக்னமாக இருந்தால் 12 சூரியன் உச்சம் அடைந்தால் இவர்களுடைய தந்தையார் அப்படின்றவங்க வெளிநாடு சென்று பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சு புகழடைஞ்சு இருப்பாங்க அப்படின்றது. அந்த அமௌண்ட்டை வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்த சூரிய பகவானுடைய பார்வை இந்த வீட்டில் விழுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது 6ஆம் வீடு. எதிரிகள் அற்ற நிலை ஒரு நாள் உருவாகும். யாருக்கும் எதிரியே இல்லைன்னு சொல்ல முடியாது. எதிரிகளே இல்லாத நிலை அல்ல, ஒரு நாள் எதிரிகளை வென்று எதிரிகள் அற்ற நிலை உருவாகும். இதை தான் இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் அப்படின்றோம். அப்போ அரசியல் ஈடுபாடு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப இருக்கும். சூரியன் உச்சமானாலே அரசியல் பற்றி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க விரயத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா சூரியன் விரயத்திற்கு சென்று உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்றப்ப நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார், மோட்சத்தை கொடுப்பார், நிறைய மக்கள்களை கொடுப்பார். மக்கள்கள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மக்கட்பேறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குழந்தைகளை கொடுப்பார் அப்படின்றோம். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் இவர் கொடுக்க போகிறார் அப்படின்றது. அவர் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இவர் இருக்கிற இந்த 12ஆம் வீடு உச்சம் அடைஞ்சனால இவங்க நிறைய இஎம்ஐ வாங்குவாங்க, பேங்க்கோட டச்சிங்கில் இருப்பாங்க, பேங்கர்ஸோட ஒரு பெரிய அபிமானியாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை உருவாகும், கடனற்ற நிலை உருவாகும் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல முடியும். அதே மாதிரி வியாதி அப்படின்னா இவர்களுக்கு வியாதி ஸ்தானத்திற்கு உடையவர் சுக்கிரனாக இருக்கார். ஓகே, இந்த சுக்கிரன் எங்கே இருக்காருன்றது செகண்டரி. இந்த சூரியன் இந்த இடத்த பார்க்கும் பொழுது சூரிய பகவானுடைய அருட்பார்வையால் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். கடன்லேருந்து வெளிவரணுங்க, எனக்கும் சூரியன் உச்சம்தான், என்ன பண்ணுறது அப்படின்னா சூரியன் அப்படின்னா சிவன். ஸோ சிவன் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறார். அப்போ சுக்கிரன் அப்படின்றது மகாலட்சுமி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மாடு, பசுமாடு இதெல்லாம் இருக்கும். அப்போ சூரியன் அப்படின்ற அந்த கோயில், சிவனுடைய கோயிலில் இருக்கிற அந்த கோசாலைக்கு உணவளிங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாம், அப்படி பண்ணும் பொழுது நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சூரியன் 12க்கு போனால் கெட்டதே இல்லையா அப்படின்னா கெட்டது இருக்குது. ஆனால் இந்த ப்ளஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப்பாக வாங்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சூரியன் இந்த இடத்துல லக்னத்தை போடுறோம். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் உச்சம். அப்போ பாருங்கள், மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு சூரியன் உச்சம்னா லாபத்தில் சூரியன் உச்சமடைகிறார். அப்போ பாருங்கள், புகழ் லாபம், நடத்தையில் லாபம், குட் கேரக்டர் பர்சன், வெரி ஹானஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறது, நல்ல பதவிகள்லாம் தேடி வர்றது, லாபங்கள், அப்புறம் செல்வம் செல்வாக்கு ஏறுறது, இவ்வளோ விஷயத்தையும் பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுக்க போகிறார்? அண்ணனுக்கு கொடுக்க போகிறார். 11ன்றது யாருங்க? அண்ணன் ஸ்தானம். 11ன்றது இவங்களுக்கு லாபஸ்தானம் ப்ளஸ் அண்ணன் ஸ்தானம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்காரங்களுக்கு அண்ணனுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் கொடுப்பார். அப்போ லக்னத்தில் எனக்கு ஜாதகத்தில் அது எனக்குன்னு கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கும் சில நன்மைகளை கொடுக்க இருக்கார். எப்படி அப்படின்னா இங்கேருந்து 5ஆம் வீடாக வருகின்ற துலாத்தை இவர் பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4, 5ஆம் வீடாக துலாத்தை பார்க்கும் பொழுது நல்ல கண்ணியம் மிக்க குழந்தைகளை தருவார். அரசாங்க பதவி வகிக்கிற அளவுக்கு உங்கள் குழந்தைகளை ஏற்றி விடுவார். புகழ் குழந்தைகளால் உங்களுக்கு உண்டு. அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை இருக்குது அப்படின்ற யாருடைய ஜாதகத்தில்? சூரிய பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கும் ஜாதகத்தில், சூரியன் உச்சமடைஞ்சி பார்க்கும் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டை பார்த்தா அதுவும் மிதுன லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அண்ணன் ஒரு பக்கம் நல்லா இருப்பாங்க. சின்ன வயசில் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்தோடனே குழந்தைங்க புகழ்மிக்கவர்களாக இருப்பாங்க, தந்தையை மதித்து நடப்பாங்க, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு இருப்பாங்க, கண்ணியமாக நடந்துக்குவாங்க, தவறான வழி போக மாட்டாங்க, வெரி ஹானஸ்ட் கிரெடிபிளாக இருப்பாங்க.
அக்கௌண்டபிள், ஒரு விஷயத்தை கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த புகழ் அப்படின்றது பெற்ற குழந்தைகளை பெறும் பாக்கியம் இந்த மிதுன லக்ன சூரிய உச்சமடைந்தவர்களுக்கு இருக்கும் அப்படின்றோம். சரி, அப்போ எனக்கு ஒன்றும் இல்லையா? அடுத்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறனால கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு லோன் எதிர்பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளினுடைய தயவுதாட்சணைகள் கிடைக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னா 5ஆம் வீடு அப்படின்றது பதவி அதாவது 4 பதவி 5 கவர்மெண்ட்டு சூரியன் அப்படின்ற கவர்மெண்ட் ஆளே பார்க்கறனால மிதுன லக்னக்காரங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது 90% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா இந்த வீட்டு அதிபதி கெட்டிருப்பார், நீசமாயிருப்பார், அல்லது பகை பெற்றிருப்பார். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சுக்கிரனால் ஏற்படும் அப்படின்றது. ஸோ இது இருக்குது. அப்போ மிதுன லக்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா பக்கம் இருந்து சப்போர்ட்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். அப்புறம் லக்னத்துக்கு 5 பார்க்குறனால உங்கள் குழந்தைகள் அப்படின்ற சமாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திறமை மிக்க குழந்தைகளாக இருப்பாங்க. அந்த ஜாதகம் எப்படி அமைஞ்சாலும் உங்களுடைய ஜாதகம் உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை பார்க்கும். அப்போ உங்களுடைய இந்த சூரிய உச்சம் பெற்ற மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், மெயினாக மிதுன லக்னம் ராசி கிடையாதுங்க, மிதுன லக்னத்துக்காரங்க இது பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்றோம். அடுத்து கடக லக்னத்துக்கு இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்னா லக்னத்துக்கு 10ல் சூரியன் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு உறுதி. எப்படி? கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக உறுதி. பதவி ஸ்தானமான 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறார் சூரிய பகவான். உச்ச அதிபதி ஒருத்தர் பதவி ஸ்தானத்தை பார்க்குறப்ப லக்னத்துக்கு எண்ணி வர 10ஆம் வீட்டில் சூரியன் உச்சமடையும் பொழுது சூரியன் என்ன கொடுப்பாரு? கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சமடையும் போது கவர்மெண்ட் தொழில் கொடுப்பார். அப்படி இல்லையா ஒரு எம்எல்ஏ ஆக்கிடுவார், ஒரு எம்பி ஆக்கிடுவார், ஒரு ஊர் தலைவர் ஆக்கிடுவார், ஒரு கவுன்சிலர் ஆக்கிடுவார், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிடுவார். இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் ஒன்றுமே படிக்கலைங்க, பெரிய டாக்டர் ஆக்கிடுவார்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் எதுவுமே நான் படிக்கலை, எனக்கு உலக அறிவே தெரியாது. அப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பார்? அனுபவ பாடத்தை அதிகமாக கொடுப்பார். அனுபவ பாடத்தை கொடுக்கறதுல சூரிய பகவானை மிஞ்சினவர் யாருமே கிடையாது. சூரிய பகவானை மிஞ்சினது யாருமே கிடையாது. சூரிய பகவான் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கடக லக்னக்காரங்களுக்கு எந்த விதத்திலும் சுகம் கெடுவது கிடையாது. எந்த விதத்துலையும் சுகம் கிடையாது. எப்படிங்க? 6ஆம் இடம் பார்க்கணும்ல, 1 2 3 4 5 6. இந்த 6 யாருங்க? குரு. இந்த குரு இருக்கிற இந்த 6ஆம் வீடு 1 2 3 4 5 6. இந்த குரு பகவான் நல்ல வலுத்திருந்தால் அல்லது சமமாக ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தால் நன்மை பெரிய அளவில் இருக்கும். அப்போ சுகம் அப்படின்ற சுகஸ்தான அதிபதி கெடாமல் இருக்கணும். நீசமோ பகையோ பெற்று இருக்கக்கூடாது. ஆட்சியே பெற்று இங்கேயோ இருந்தால் இன்னும் நன்மை. ஸோ சுகஸ்தானத்தை உச்சம் பெற்ற சூரிய பகவான் பார்க்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் அனைத்தும் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் அப்படின்றது. அப்போ இது 10ஆம் வீடு சூரியன். நான் விவசாயம் தாங்க பார்க்குறேன், சூரியகாந்தி போட்டு விளைச்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வருஷம் நல்ல விளைச்சல் கை கொடுக்கும் இந்த லக்னக்காரங்களுக்கு. அதே மாதிரி சூரியன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. அப்போ கோதுமை விவசாயம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும் இவங்களுக்கு. இந்த இதெல்லாம் அந்த இடத்துல விளையாது இல்லைப்பா, அது ஒரு இடத்துல தானே விளையும் அப்படின்னா அது ரைட்டு தான். அதாவது அந்தந்த இடத்துல தான் விளையும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வேறு என்ன விளையலாம் அப்படின்னா எதெல்லாம் ஓங்கி வளருதோ அதெல்லாம் இதுக்கு நன்மை அப்படின்றது. ஸோ அடுத்து 4ஆம் இடம்ன்றது தாய் ஸ்தானம். ஸோ தாய் ஸ்தானத்தை உச்ச சூரியன் பார்ப்பதால் தாயின் மீது மிக்க பற்று வைத்திருப்பார்கள். தந்தையும் தாயும் ஈக்குவலாக நடந்துக்குவாங்க. நல்ல ஒரு தந்தை தாய் அப்படின்னு இந்த கடக லக்னக்காரங்களை வளர்க்குறதுல அவங்க பேர் பெறுவாங்க. தாயும் தந்தையும் மிக்க நல்லவர்கள், ரொம்ப நல்லவங்க, சூப்பராக வளர்த்துருக்கீங்க உங்கள் பையனை அப்படின்னு இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு சூரியன் உச்சமடைய ஆளுங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு.
ஸோ இப்போ இது தவிர இந்த லக்னத்துலேருந்து நாளை பார்க்குது. வண்டி வாகனம் சொத்து சுகம் அசையும் அசையா சொத்து, அப்புறம் வந்து கன்று ஆடு மாடு இதெல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல விருத்தி அடையும், நல்ல விருத்தி அடையும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த சமயத்தில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்லது. இவர்களுக்கு கடகலக்கணக்காரங்களுக்கு புகழ் வரும், கவர்மெண்ட் ஜாப் வரும், நல்ல பேர் எடுப்பீங்க, கண்ணியமாக நடந்துக்குவீங்க, ஊரில் ஒரு தலைவர் மாதிரி இருப்பீங்க, ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே அம்மாவாக இருந்தால் கற்புக்குடையவளாக இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணாக இருக்காங்க, இந்த பெண்ணுடைய 4ஆம் ஸ்தானத்தை சூரியன் பார்க்கறதால அந்த பெண் யாருக்கு சூரியன் உச்சம் அடைஞ்சு இருக்கிற இந்த லக்னக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கின்ற அந்த பெண் மிகவும் கற்புடையவளாக இருப்பாள், பதிவிரதையாக நடந்து கொள்வாள், புருஷனுக்கு தகுந்த பொண்டாட்டியாக நடந்துக்குவாங்க. ஸோ எந்த நேரத்திலும் தன் புருஷனை விட்டு கொடுக்காமல் நடந்துக்குவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனுடைய விஷயங்கள் அத்தனையும் இங்கே பார்க்குது. அப்புறம் இது பதவி ஸ்தானம் அப்படின்றனால இந்த மாதிரி ஆட்களுக்கு பதவிகள் தேடி வரும் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலனையும் தாண்டி இப்போ இந்த யார் இந்த கடக லக்னக்காரங்க இப்படி சூரியன் உச்சமடையும் பொழுது அம்மாவுக்கு நல்லது, உங்களுக்கு வீடு வாகனம் சொத்து சுகம் சேரும். அதே மாதிரி அப்பா அம்மா நல்லா உங்களை வளர்த்தாங்க அப்படின்னு உங்களால் பேர் எடுப்பாங்க. அப்பாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பதவிகள் அப்படின்றது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்குது. ஒருத்தர் விட்டால் இன்னொருத்தருக்கு பதவிகள் இருக்கும். அதில் இந்த புதன் பகவான் போன்றவர்கள் இங்கே உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா இரட்டை பதவிகள் இருக்கும், இரட்டை பதவிகள் இருக்கும். அது கவர்மெண்ட் பதவி தான்ன்றது கிடையாது, கட்சி பதவியாக கூட இருக்கலாம், கட்சி பதவியாக கூட இருக்கலாம். பதவி அப்படின்னா கவர்மெண்ட் பதவி மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கூடாது, அதையும் சொல்கிறோம். ஆக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் 4 லக்னத்தில் சூரிய பகவான் உச்சமடைந்தால் 4 லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பலாபலன்கள் யாருக்கு தரும், எவ்வளவு தரும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். ஸோ அடுத்து வர்ற வீடியோ பதிவில் மேற்கொண்டு வர்ற ராசிகளுக்கு அதாவது லக்னங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பால ஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.